ஒரு இடத்துல இருக்கிறத அழிக்கணும், உதாரணமாக இந்த பிம்பிள்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை பயன்படுத்தலாம். டைரெக்டாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண ப்ரஷ் டூலை எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் சாம்பிள் ஆல் லேயர்ஸுங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நியூ லேயர் போட்டு அதில் சாம்பிள் ஆல் லேயரை செக் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு இந்த பிம்பிள் போகணும் அப்படின்னா இங்கே வச்சு ஒரு டேப் பண்ணுறேன், பிடிச்சி இங்கே வச்சு டேப் பண்ணுறேன். அது மேலே வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணால் போதும். ஏன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரொம்ப நீட்டமாக ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோம். பிளெண்டிங் மோட்ஸு கண்டென்ட்டாங்கிறது ஃபுல்லாக அந்த இடத்தையே ரிமூவ் பண்ணிடும், அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடும். கிரியேட் டெக்ஸ்சர்னால் அந்த இடத்துல இந்த எடுத்துரும், பட் லைட்டாக ப்ளர் பண்ணி ஒரு டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ணும். அதுக்கு தான் அது. பரு இருந்த தடம் அந்த சிவப்பு தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்சரில் போட்டு ஹீல் பண்ணலாம். அடுத்தது இருக்குது ப்ராக்சிமேட்டி மேட்ச். பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறது ஏறக்குறைய கண்டென்ட் அவர் ஃபில்மெண்ட் தான். பக்கத்தில் அதுவாக எது செலக்டட் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன வருங்கிறத அதுவே சூஸ் பண்ணி ஒன்று பண்ணும். இது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரலை. பெட்டர் நம்ம கண்டென்ட் அவர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எந்த மாதிரி இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்க. சாம்பிள் லேயர்ஸ்னால் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் லேயர் மேலே எடிட் பண்ணால் வேறு லேயரில் போட்டு எடிட் பண்ணோன்னா சாம்பிள் லேயர் செக் பண்ணிட்டு வேறு லேயர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லேயர் மேலே எடிட் பண்ணணும் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ராஸ்டரைஸாக மாற்றிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லேயர் மேலே கூட எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாகவே இருக்கட்டும். அடுத்தது ஹீலிங் ப்ரஷ் டூல். ஹீலிங் ப்ரஷ் டூல்னால் அதேமாரி தான். இப்போது ஃபோட்டோஷாப்பாக இதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து சாம்பிள் எடுத்து எப்படி இதை மறைக்கணும் அப்படின்னு அதுவே டிட்டர்மின் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து சாம்பிள் எடுக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை இந்த ஹீலிங் ப்ரஷ் டூலில் பண்ணலாம். இங்கேருந்து சாம்பிள் எடுத்து நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணி இங்கே சாம்பிள் எடுத்துக்கிறேன், அது இந்த இடத்துல வரணும் அப்படின்னு விட்டால் இங்கே இந்த இடத்துல சாம்பிள் எடுத்து இங்கே வைக்கணும் அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணி இங்கேருந்து சாம்பிள் எடுக்கிற மறுபடியும் இந்த இடத்துல வர்றேன், அந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ எங்கேருந்து சாம்பிள் எடுக்கணும் நீங்களே சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீலிங் ப்ரஷ் டூலை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மோடு சோர்ஸ் சாம்பிளாக இல்லை பேட்டர்ன்ஸாக, நீங்கள் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். கிராஸ் எடுத்து அந்த இடத்து இங்கே வரணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம சாம்பிள்லே இருக்கட்டும். அலைன்டு யூஸ் லெகசி பழைய காலத்து மெத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரண்ட்டு ஆல் லேயர் பிலோ இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா லேயருக்கும் செக் பண்ணுறேன். எந்த இடத்துலையும் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு ஆல் லேயர்ஸ் செக் பண்ணிட்டு இன்னும் நியூ லேயர் போட்டு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் ஆல் லேயர்ஸ் இல்லை கரண்ட் அண்ட் பிலோ கொடுத்துட்டு சாம்பிள் இங்கேருந்து எடுத்து